படம் பேர் விடுதலை 2. நம்ம இந்தியாவுக்கு எப்படி விடுதலை கிடைச்சதோ 1994 அது போல தான் இந்த படத்தில் விடுதலை பற்றி அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்க. என் வேலையில் எனக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் சம்பளம் சொல்லி அவன் 100 ரூபாய் தான் எனக்கு தரான். அதை தான் இந்த படத்தில் அந்த அளவுக்கு நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா என் வேலையில் நான் இப்போ போவேன், என் சூப்பர்வைசர் மேனேஜரை நான் கேட்பேன், ஏன்டா என்ன நீ கொடுமைப்படுத்துகிற, பாடுறா இந்த படத்தை வந்து நீ பாடுறான்னா அவனை நான் போய் கேட்பேன் சட்டியை பிடிச்சி. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தில் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. என்னை விஜய் சேதுபதி என்னை கடைசியாக சாவடிச்சு என் மனசில் பாரத்தை இறக்கிட்டாங்க. ரொம்ப இன்னும் கஷ்டமாக இருக்கு. அவரை சாவடிச்சு ரொம்ப கஷ்டமாக இதில் கடைசியில் இளையராஜா ஐயா போட்டாரு பாருங்க பாட்டு வயினெடுக்க. அந்த பாட்டு அப்படியே காதுக்குள்ளே போய் இந்த காது வழியா வருது தல பாட்டு. தலை ஃபஸ்ட் பாட்டில் செகண்ட் பாட்டில் அவர் தான் தலை பாட்டை போட்டுறாரு. அதனால பாட்டை ஆராயாதீங்க, அலசாதீங்க. பாட்டு நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா, கேளுங்க. அதுதான் இல்லை இவ்வளோ நேரம் நான் தொண்டைக்கு பேசுனேன் எதுக்கு? என்னோட விடுதலைக்கு தான் நான் பேசினேன். அதுவே உங்களுக்கு தெரியல. இதான் அந்த படத்தோட கதையே, விடுதலை. நமக்கு விடுதலை கிடைக்கணும் தான் இந்த படத்தில் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவர் சர்க்கரை ஆலையில் பார்த்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு சர்க்கரை விற்கிறாங்க, அவன் 4 தான் தரான். அதுதான் இந்த படத்தில் சொல்கிறாங்க. இது போல தான் என் வேலையில் எனக்கு 1000 ரூபாய் தர வேண்டிய இடத்துல அவன் 100 ரூபாய் தரான். அதுதான் இந்த படத்தில் அவங்க எடுத்து சொல்கிறாங்க. நீங்கள் இதை புரட்சி பண்ணணும், ஒருத்தராக சேர்ந்தால் கிடைக்காது, எல்லாரும் ஒட்டுமொத்தமாக பேசணும் தான் இந்த படத்தில் சொல்கிறாங்க. வேலைக்கு போகக்கூடாது சொல்லல என்ன தலை சொன்னாரு தலை. இது போல நான் அரசியல் பேச வரல தலை. இப்படி தான் கங்குவா படத்தை சொன்னாங்க. சொல்லி கங்குவா படம் ஒன்றுமே இல்லை. புஷ்பா படம் பார்த்தீங்களா? அதில் எதுனா நல்லா இருக்கா? ஆனால் 1200 கோடி ஓட்டினான். அந்த ஊருக்காரன் அவங்க ஆளை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. நம்ம ஆளுங்க யாரும் கொண்டாட மாட்டீங்க தலை. அருமையான இப்போ ஓடிடியில் ஒருத்தனை பார்த்து இந்த படத்தை நான் தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன்னு ஒருத்தன் வருத்தப்படுறான் தலை. ஸ்டார்டிங் 20 நிமிஷம் நல்லா இல்லை, அருமையாக இருக்கு தலை. விடுதலை ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஃபைட் சீன் தலை. அந்த ஃபஸ்ட்டு ஃபைட்டுக்கு எங்கேயோ போயிடுச்சு தலை படம். தலை சூர்யா அவர் இல்லவே தலை படத்தில். கடைசியாக ஜீப்பை கோன்னு ஓட்டின்னு வந்தார், பள்ளத்தில் சொருனார், அவர் மட்டும் காட்டுக்குள்ளே இறங்கி போயிட்டார் தலை. சூர்யா என்ன படத்தில் இல்லை தலை. மொக்க பண்ணல தலை. கதைக்கான அவர் லீடே இல்லை தலை. கதையில் அவர் வந்தால் அவர் சேர்த்துக்கலாம், அவர் கதையிலே வரல. அதனால அவரை சேர்த்துக்கல, தெத்தி அமிச்சாங்க காட்டுக்குள்ளே. நீ போயிட்டு வான்னு அவர் அமுச்சு விட்டாங்க காட்டுக்குள்ளே தலை. நம்ம இதை அவர் வந்து யாருமே மீன் பண்ணி பேசலை. அவர் இப்போத்தி அரசியலை பற்றி தான் அவர் பேசுகிறாரு. அதனால் நீங்கள் அவங்க அவங்கன்னு எதையும் சேர்த்துக்காதீங்க.